பேர் கோமதி. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஒன்றியம் புதன் சந்தையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நடத்தி வரேன். நேற்று வந்துட்டு ஒரு எம்எஸ்எம் விநாயகா அப்படிங்கிற டிப்பர் வந்து எங்கள் கூட வரவு செலவு பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் பேமெண்ட் இஷ்யூனால அந்த வண்டிக்கு அடிக்காமல் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தேன். இதில் வந்து நேற்று வந்து அவர் வண்டி வந்துச்சு. பேமெண்ட்டு கொடுத்துட்டு அடிங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை நான் அந்த பேமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், இன்றைக்கி வந்து நான் கேஷ் கொடுத்துட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேஷ் கொடுத்துட்டாரு. கேஷ் கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 15 லிட்டரு போகும்போது அளவு சரியில்லைன்னு சொல்லி எங்கள் கூட பிரச்சனை பண்ணி அந்த பேமெண்ட்டு தரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் எங்கள் கூட இஷ்யூ பண்ணி எங்களை வந்து நேற்றெல்லாம் மிரட்டி அடிதடி பண்ணி கட்சிக்காரங்க 30 பேர்த்த கூட்டிட்டு வந்து உள்ள விட்டுருக்கிறாரு. புதுச்சத்திர ஒன்றியம் தெற்கு திமுக செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் உள்ள வந்தாரு. அவர் யாரு என்னன்னு அவர் பார்த்ததும் இல்லை, அவர் இது வரைக்கும் அவர் கூட பேசுனதும் இல்லை. அவர் எதுக்காக உள்ள வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணாருன்னு தெரியல. அவர் வந்து வண்டியெல்லாம் குறுக்க போட்டு நேற்று எனக்கு ஒரு 3 மணி நேரம் என் தொழிலெல்லாம் நிறுத்தி என் தொழிலை வந்து ரொம்ப பாதிக்க வச்சு என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. இந்த இடத்துல பங்கு நடத்த விட மாட்டேன், நடத்த முடியாது, நான் திமுகவில் இருக்கேன், ஒன்றியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னை மிரட்டுறாரு. போயிட்டு வரும்போதும் மிரட்டுறாரு. நான் வந்து வீட்டுக்கு 2 வீலரில் தான் போயிட்டு வரோம். எங்களுக்கு ஏதாவது வந்து ஆயிருமான்னு சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ கொலை மிரட்டல் பண்ணும்போது நாங்கள் போகும்போது வரும்போது எங்களை ஏதாவது பண்ணிடுவாருன்னு பயமாக இருக்குது. அதனால வந்து என்ன நடந்ததோ அதை வந்து பெட்டிஷனாக எழுதி கொடுத்துருக்குறோம்.